கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு நம்மளுடைய விஜயோட கனவில் ஒரு கனவு காணுவாங்க விஜய். அது யார், என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரி கனவு வரவும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருப்பாங்க அவங்க. அந்த டைமில் கரெக்டாக புவனேஸ்வரியும் எந்திரிச்சு, ஏய் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ இன்னும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவாங்க விஜய். ஏய் என்னாச்சு சொல்லு, என்னாச்சு விஜய் கேட்குறேன்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்டெல்லாம் போட்டு, இந்தா தண்ணி குடி, என்னாச்சு ஓகே தானே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை புவனேஸ்வரி, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மறுபடியும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க புவனேஸ்வரி. இல்லை, இந்த கனவு ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒருத்தவங்க வராங்க. அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழகின வாய்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சாரு வாய்ஸ் மாதிரி வச்சுக்கோயேன். எனக்கு கிளாரிட்டி இல்லை வாய்ஸு அந்த கனவுல, இல்லைன்னா நான் சொல்லிவிடுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பழகின ஒரு வாய்ஸு. அவங்க கூட நான் நல்லா பேசிகிட்ருக்கேன், நாங்கள் 2 பேரும் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு எனக்கு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. இந்த ஃபேஸையும் என்னால் பார்க்க முடியல, அந்த ஃபேஸையும் என்னால் பார்க்க முடியல. எனக்கு வாய்ஸ் மட்டும்தான் கேட்குதே தவிர எனக்கு ஃபேஸ் வந்து விசிபிள் ஆக மாட்டேங்குது. என்னோடய ஃபேஸ் வந்து கர்ச்சீஃபில் ஏதோ கட்டிட்டாங்க. எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, ஆனால் சம்திங் எனக்கு புரியலடி. எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. இது யார், அது யார் எனக்கு தெரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு விஜய் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க புவனேஸ்வர் கிட்ட. உடனே புவனேஸ்வர் வந்துட்டு, ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கனவு தான், சரியாந்தா தண்ணி குடி, ஒன்றும் இல்லை, இங்கே பா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சு அவங்கள வந்து தட்டி கொடுத்துட்ருப்பாங்க. விஜய், ஒன்றும் இல்லை விஜய், அதை எதுவும் நினைக்காம பேசாமல் தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. விக்னேஸ்வரி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கடி நீ பயப்படுற, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், எதுவும் அவ இருக்கா, சாரு இருக்காங்க, அப்புறம் என்ன உனக்கு, எதுக்கு நீ பயப்படுற, யாரை பார்த்து பயப்படுற, எதுக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனையே நம்ம பார்த்து பயப்பட மாட்டேங்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து ஏன் நீ பயந்துட்டு இருக்க? ஜஸ்ட் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவ்வளோதான். நீ அதுக்கு கன்சிடர் பண்ணாத ப்ளீஸ். நீ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு, ஓகேவா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி இப்படின்னு எப்படியோ பேசி தூங்க வச்சிருவாங்க புவனேஸ்வரி. தூங்க வச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இப்படியும் ஒரு வழியாக தூங்கிடுவாங்க. காலையில் இவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் நம்மளுடைய விஜயை எழுப்பி விடுவாங்க. ஏன்னா பாவம் நைட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து எழுப்பி விட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எழுப்பி விட்டுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்திரிக்கும் போதே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டில் தான் எந்திரிப்பாங்க விஜய். என்னாச்சு விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எதை பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, எதை பண்ணக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குது. கண்ணு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை நோக்கி போகிறதா, இல்லை என் கனவுல வர்ற வாழ்க்கையை தேடி போகிறதா, எதை தேடி போகிறது, எதை விடுறது, எதை விடக்கூடாதுன்னு இப்படி எனக்குள்ள 1000 கேள்விகள் எனக்கு கிளம்பிக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த கனவு நிற்கவும் மாட்டேங்குது, அந்த கனவு யாருங்கிறது காட்டவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னை அது பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி காலையிலுமே அப்செட் ஆகிடுவாங்க நம்மளுடைய விஜய். ப்ளீஸ் நீ இந்த மாதிரி இருக்காத, நீ 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 எப்படி இருப்ப தெரியுமா, அப்படியே சிங்க குட்டி மாதிரி இருப்ப விஜய். நீ இப்போ என்னடானா இந்த கனவுக்கெல்லாம் போய் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இங்கே பார் விஜய், ப்ளீஸ் உன்னோட கனவுக்கெல்லாம் நீ பெருசாக கன்சிடர் பண்ணாத, ஜஸ்ட்டு ரிலாக்ஸ், ஓகேவா, ரிலாக்ஸாக இரு, வேலைக்கு போகலாம். அந்த கனவு ஒரு பக்கம் எது வரை தான் போகுதுன்னு நம்மளும் பார்ப்போமே, விடு, அதுக்காகலாம் எதுவும் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய
புவனேஸ்வரி அவங்க சொல்லுவாங்க, "இல்ல பூவி, நான் ஏதோ தப்பு பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி இவளோட உணர்வு என்னை போட்டு குத்துது. எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த உணர்வுகளுக்கு எப்படின்னு தெரியல. அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குரல் என்னை அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்துது. ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க புவனேஸ்வரி கிட்ட. அப்போது புவனேஸ்வரி அகைன் சொல்லுவாங்க, "இங்கே பாரு, எதுக்காகவும் எப்பவும் உன்னை நீ தேவையில்லாமல் போட்டு வருத்தாத. நான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு நீ போ, குடி, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பேசாத, சரியா, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ இப்போ என்ன சார் சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஜஸ்ட் ரிலாக்ஸ், போ, ஃபஸ்ட்டு குழி, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி, ஓகே, நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "பார்க்குறேன் டாடி, போய் குளி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி, போகிறேன், குளிக்கிறேன், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ரொம்ப டல்லாக குளிச்சுட்டு ரெடி ஆவாங்க அவங்களுடைய ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவாங்க. சரி, கிளம்பி போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே போனதும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நார்மலாகவே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அன்றைக்குமே எப்பயும் போல் எல்லோரும் சிரிச்ச முகத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம விஜய் மட்டும் கொஞ்சம் சேடாக அப்செட்டாக போயிட்டுருப்பாங்க. இப்போது விஜய் எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா, மின்னல் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலையில் அப்படியே அப்படி வேலை செய்வாங்க அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். இவங்க அன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னு தெரில, விஜய் இன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட எம்டி இப்படி எல்லாருமே இது காஃபி என்ன கேட்டாலும் போவாங்க, கொடுப்பாங்க, வந்துடுவாங்க. பெருசாக எந்த ஒரு ரியாக்ட்டுமே அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சாரு வந்து என்ட்ரி கொடுப்பாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. சாரு வந்ததும் நேராக அவங்க தாத்தாவை கூட பார்க்க போகாமல் நேராக பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமுக்கு போயிட்டு விஜயை பார்க்கலான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா நேற்று அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப ஹாப்பியாக அவங்கள பார்க்கலான்ட்டு கிச்சன் ரூமுக்கு போவாங்க. அவங்க வந்தது கூட பார்க்காம அவங்க மாட்ட அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம், "சாரு மேம், நீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே ஒரு கொஞ்ச நாள் அவங்க தாத்தா வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே அவங்க காதில் வாங்க மாட்டாங்க விஜி. அவங்க மாட்ட அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "சும்மா அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூட இருக்கவங்க. ஆனால் இவங்க விஜய் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க மாட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னாச்சு, நம்ம வந்து நின்றுருக்கோம், அவங்க எல்லோரும் பேசுகிறாங்க, இப்போ எதுவும் பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வந்து எல்லோரும் இருக்கிறதுனால விஜய்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல், சரி விஜய்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக வச்சுட்டு அவங்களுடைய கேபினுக்கு போயிடுவாங்க. அங்கே போனதும் அவங்க தாத்தா வந்துட்டு, "என்னம்மா சாரு, இந்த பக்கம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லை தாத்தா, வீட்டில் செம்ம போர், அதான் வந்தேன்" அப்படி சொல்லிட்டு. "சார், நீ வந்தது ரொம்ப நல்லா போச்சு, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிவிடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படி சொல்லுவாங்க. "என்னாச்சு தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "உங்கள் பாட்டி ஃபோன் பண்ணாங்க, வர சொன்னாங்க." "அதான், உங்கள் பாட்டி கூப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு வேறு வார்த்தை இருக்குமா? நோ சொல்ல முடியுமா? அதான் உடனே கிளம்பிட்டேன், நீ பார்த்துக்கோ இதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி தாத்தா, நீங்கள் பார்த்துப்போங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்ருப்பாங்க. உடனே அங்கேருந்து ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து விஜய்கிட்ட கொடுப்பாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க. "ஜூஸா? ஜூஸ் யாருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எடுத்து வந்து வச்சதும், "சாரு மேம் கேட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சாருவா? சாரு எப்போ வந்தாங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. விஜய், "இல்லை, அவங்க இப்போ தான் வந்துட்டு போங்க, அவங்க கேபினில் இருக்காங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ, சாரு வந்திருக்காங்களா? நான் 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 இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "நீங்களும் இங்கே தான் இருந்தீங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தீங்க" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ, ஸோ சாரு இங்கே வந்தாங்களா, இல்லை ஃபோன் பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இங்கே தான் வந்துட்டு போனாங்க" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆமாம், புவனேஸ்வரி எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
அவங்க வெளில போயிருக்காங்க. அதாவது கிச்சன் ரூம்ல இல்லை, வெளில போயிருக்காங்க. யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன டிஷ் வேணும்னு கேட்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறது? ஜூஸ் நீயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க உங்களை தான் கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு சொன்னாங்களா? அப்படியா? சரி சரி, ஓகே, நீ 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 போய் வேலையை பாரு, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் புவனேஸ்வரி வருவாங்க. புவனேஸ்வரி வந்ததும் ஏய் ஜூஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சாரு வந்திருக்காளான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன, ஜாலியாக கூட வந்தேன்னு. அதனால ஒன்றும் இல்லை, சாரு கிச்சன் ரூமுக்கு வரைக்கும் வந்தாலாம், எல்லோரும் கூட பேசியிருக்கா, ஆனால் நான் அவளை கவனிக்கலை அப்படி சொல்லுவாங்க. ஏய் என்னடி சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன், அவள் வந்ததும் எனக்கு தெரியாது, ஜூஸ் கேட்டதும் தெரியாது. அவங்க போட்டு என் கையில் கொடுக்கும்போது தான் நான் யாருக்குன்னு கேட்டேன். அவள் கோவமாக இருப்பாளே. அதென்ன உங்களுக்குள்ள புதுசாக அவள் கோவமாகறதும் நீ சமாதானம் பண்ணுறதும் போங்க. ஏய் இல்லடி, நான் அப்போது சரிப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு கேபின் போயிட்டு லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணதும் எஸ் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வா என்ன இவ்வளோ கோவத்தில் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மேம், நீங்கள் ஜூஸ் கேட்டிங்களே அப்படி சொல்லுவாங்க. மேமா உடனே டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. முன்னாடி வருவாங்க, இவங்க பின்னாடி போவாங்க. இல்லை சாரு, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், நீ வந்ததை கவனிக்கல சாரு, இல்லைன்னா நான் உன்கிட்ட ஏன் பேசாமல் இருக்கிறேன். நீ டென்ஷனில் இருந்தியா? அப்படி என்ன வேலை? நான் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே அங்கே பேசிகிட்டு இருந்தேன், அது கூட உனக்கு காதில் வாங்கலை. அப்படி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் வர்றது கூட தெரியல, அப்படி ஒரு விஷயத்தில் நீ ஆழ்ந்து போயிருக்கியா? நான் வர்றது கூட பார்க்காம நான் பேசுனது கூட உனக்கு கேட்கலையா? அப்படி என்ன நீ யோசனையில் மூழ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய சாரு. ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏன் இங்கே பாரு சாரு அப்படி சொல்லுவாங்க. என்னத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க. அவங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக்கை போயிட்டு செவுத்தில் வந்து மோதிப்பாங்க. ஏய் இல்லடி, நான் நிஜமாலுமே வேறு ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன், நீ வந்ததை நான் பார்க்கல, எனக்கு அவங்க ஜூஸ் கொடுக்கும்போது தான் தெரியும், நிஜமாலுமே நான் பார்க்கலடி, எனக்கு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார், நீ என்ன வேணா பண்ணு, நான் அதை பற்றி உன்னை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நான் வரேன், உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன் தெரியுமா? சரி, வந்ததும் நேராக உன்னை பார்க்க தான் வந்தேன். அங்கே வந்தால் என் முன்னாடியே நின்றுட்டு என்னை பார்க்கவே இல்லை. நான் பேசுகிறது கூட நீ காதில் வாங்காமல் உன் வேலையை பார்த்துட்ருக்க, எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் எனக்கு புரியுதுடி, நான் ஏதோ ஒரு வேலையில் சிந்தனையில் இருந்துட்டேன், அதனால தாண்டி நீ 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 ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற, போ, நீ இங்கே வந்தாலே என்னை மறந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் சாரு 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 சார், அப்படியெல்லாம் இல்லடி, நான் போய் உன்னை மறப்பேனா? நான் எப்படி உன்னை மறப்பேன், நீ என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் பேசுகிறது கூட காதில் வாங்காத அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் சாரு அப்படியெல்லாம் இல்லடி, தங்கம் இல்லை, சொன்னால் கேளுடி அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஓ, நீங்கள் வந்தாலே நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு கோவமாக இருப்பாங்க, அப்புறம் அழுகையாக இருப்பாங்க. ஐயோ சாரு, என்னடி நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவங்கள சொல்லிச்சு அவங்களோட சாட்சி பார்க்க, அதாவது பேக் சைடில் இவங்களும் அந்த செவுத்தில் சாய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்களையும் பிடிச்சி இழுத்து சாய்ச்சிட்டு பேக் சைடில் பிடிச்சிட்டு ஏய் என்ன இப்போ என்ன பண்ணிட்டேன், ஏதோ வேலையில் கொஞ்சம் மூழ்கி போயிட்டேன், அதுக்காக இப்படி எல்லாமா பண்ணிகிட்ருப்பேன், சின்ன குழந்த மாதிரி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நீ பேசாத போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட பேசாமல் வேறு யாருக்கிட்ட பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் என்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாங்க. உன்கிட்டயே பேசிக்கிறியா, என்னடி பேசிகிட்டு இருக்க, இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஃபேஸ் எது பக்கமாக திருப்பி அவங்க ஒரு மாதிரி சேடாலாம் இருப்பாங்க, தலை கீழே கொஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் அவங்க ஃபேஸை தூக்கி ஏய் இங்கே பார், என்ன என்கிட்ட நீ சண்டையெல்லாம் போடுவியா, கோச்சிக்கிட்டெல்லாம் போவியா,
உன்னால் என்கிட்ட கோச்சிக்கிட்டு போகலாம் முடியுமா? எங்கே என்னை பார்த்து சொல்லு. உனக்கு என்னை விட்டு போகணுமா? என்கூட நீ சண்டை போடுவியா? நீ சண்டை போட்டால் எனக்கும் கஷ்டமாக இருக்குடி அப்படி சொல்லுவாங்க. நடிக்காத அப்படி சொல்லிட்டு ஒரு அடி போடுவாங்க. பா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கா நீ எதையும் தாங்குவேன், நான் அடிக்கிறதே உனக்கு வலிக்குதா? நான் நம்பணுமா? அப்படி சொல்லுவாங்க. சும்மா சொன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சும்மா அப்படியே சமாதானம் ஆகி பேசிட்டு இருப்பாங்க. சரி அந்த ஜூஸை குடி அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க. ஏன் நீ தானே ஜூஸ் கேட்டே அப்படிம்பாங்க. கேட்டேன் தான், ஆனால் எனக்கு வேண்டாம். ஏன் அதுக்குள்ளே என்னாச்சு, மூடு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மூடு மாறல, குடிக்கிற ஐடியா இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஏண்டி என்னாச்சு, ஜூஸ் குடிக்காமல் வேற என்ன குடிக்க போகிற, ஒழுங்கா ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன அழ வச்சிருக்க, ஸோ எனக்கு ஜூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன வேணும் மேடத்துக்கு, காஃபி டீ வேற என்னடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனர்ஜிக் ட்ரிங்க் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது எனர்ஜிக் ட்ரிங்க்கா? நாங்கள் கொடுக்குற ஜூஸே உனக்கு அப்படிதான் இருக்கும், குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, இது வேற அப்படிம்பாங்க. வேற என்ன, நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஜூஸ் ஐட்டம், காஃபி ஐட்டம், டீ ஐட்டம்ஸ் அதை தாண்டி வேற என்னடி இருக்கு, எனக்கே தெரியல என்ன ஐட்டம்ஸ் வேணும் சொல்லு. நீ என்ன கேட்டாலும் நீ அப்படி கேட்டது இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அப்படி கேட்டது இப்படி வரக்கூடாது, இங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து மீன்ஸ் என்கிட்ட இருந்தா சரி, நானே செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வருவாங்க. அப்படியே பக்கத்தில் நிற்பாங்க. திரும்பவும் கொஞ்சம் கேப் வந்துடும். பக்கத்துட்டு வந்துட்டு அவங்க அந்த செவுத்தில் சாஞ்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள லாக் பண்ணிப்பாங்க. லாக் பண்ணிக்கிட்டு, நான் கேட்டது அந்த ட்ரிங்க் இல்லை, இந்த ஜூஸும் இல்லை, கேட்டது உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன முத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடி பாவி, இதுக்கு தான் நீ இவ்வளோ சுற்றி வந்தியா, அதுக்கு நீ டேரெக்டாக கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு புரியும்னு பார்த்தேன், புரியல அப்படி சொல்லிட்டு, இது சாரோட கேபின், இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஹலோ, வெளியில தான் இருக்குது சிசிடிவி கேமரா, உள்ளே இல்லை அப்படி சொல்லுவாங்க. அடி பாவி, இவ்வளோ விஷயத்தையும் நீ நோட் பண்ணிட்டு இருக்கியா நீ? இங்கெல்லாம் வேணாம் சாரு, சொன்னால் கேள்வி சாரணும், என்ன பார்த்தாங்கன்னா ஒம்பாயிடும் அப்படி சொல்லுவாங்க. யாரும் இங்கே வரமாட்டாங்க, வித்தவுட் மை பெர்மிஷன் யாரும் இங்கே வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாரு சொன்ன கேள்வி ப்ளீஸ் நீ வேணாண்டி, சாரு வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் கிஸ் பண்ண போய்கிட்டே இருப்பாங்க. டோர் லாக் பண்ணுற சத்தம் கேட்கும். டோர் லாக் பண்ண சத்தம் கேட்டதும் சப்பா யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவுல டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. புவனேஸ்வரி வருவாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு, சொல்லு புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விஜயை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விஜயை கூப்பிடுறாங்களா? ஆமாம், என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வருவார் சொல்லி. இல்லை நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சரியான நேரத்தில் சொதப்பிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. ஐயையோ கரெக்டான நேரத்தில் வந்திருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு, நகர் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. எப்போ பண்ண இருக்க இரு, இப்போ எஸ்கேப் ஆயிட்டல, நீ என்கிட்ட வருவல மவளை, அப்போ நான் பார்த்துக்கிறேன், உன்னை கெஞ்ச விடல எனக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி மூஞ்சி அப்படின்னு சுழிச்சுக்கிட்டு போயிடுவாங்க நம்மளோட சாரு. இதை கேட்டுட்டு இதை பார்த்ததும் புவனேஸ்வரிக்கு புரிஞ்சிடும், ஓகே இங்கே எதுவும் எஸ்கே நடக்க ட்ரை பண்ணியிருக்கு, நாம் குட்டையை கொலைக்கிட்டோம், ஓகே நான் வேணும்னு வரலாமா, எதர்ச்சியாக வந்தேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னால் விடுங்க அப்படின்ட்டு புவனேஸ்வரி ஓடிடுவாங்க. போங்க எல்லாரும் எனக்குன்னே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க வேலை பார்க்க போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய பேருக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன், சாரி, கொஞ்சம் ஒர்க், அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ் எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்க, ஓகேவா? நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே சீக்கிரமாகவே ரிப்ளை கொடுத்துட்றேன். எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.